பட்டியலின பொதுமக்கள் இலவச மனை பட்டா கேட்டு விருதாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த திட்டக்குடி அருகே உள்ள தொழுதூர் பகுதியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பட்டியலின பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இதில் சுமார் 175 குடும்பங்களை சேர்ந்த பட்டியலின மக்கள் வாழ்வதற்கு இடவசதியின்றி தவித்து வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் அரசுக்கு சொந்தமான சுமார் 15 ஏக்கர் தரிசு நிலம் இருந்து வந்தது. இந்நிலையில் அந்த அரசுக்கு சொந்தமான இடத்தை 175 குடும்பங்களுக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என கடந்த 3 ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். மேலும் இது குறித்து மாவட்ட ஆட்சியர், கோட்டாட்சியர், திட்டக்குடி வட்டாட்சியர், அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் கோரிக்கை வைத்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லாமல் இருந்து வந்துள்ளனர். மேலும் இந்த அரசுக்கு சொந்தமான இடத்தை தனிநபர்கள் ஆக்கிரமித்து பட்டா மாற்றம் செய்துள்ளனர். இதனால் தனிநபருக்கு மாற்றம் செய்ததை கண்டித்தும் அந்த இடத்தை மீட்டு பொதுமக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டியும் கோரிக்கை வைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மங்களூர் ஒன்றிய பொருளாளர் ரமேஷ் தலைமையில் விருதாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய கோட்டாட்சியரின் நேர்முக உதவியாளர் செல்வமணி விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதன் பேரில் அவர்கள் தனித்தனியாக கோரிக்கை மனு அளித்துவிட்டு சென்றனர். மேலும் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் வருகின்ற ஏப்ரல் 7ஆம் தேதி அன்று திட்டக்குடி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் எச்சரித்துவிட்டு சென்றுள்ளனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.